Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம சப்பரே with given sum and length அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா given an array of length n also given or integers b and c, return yes if there exists a subarray with length b having sum c and no otherwise. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துட்டாங்க, தென் பின்னு ஒரு லென்த் கொடுத்துட்டாங்க, சின்னு ஒரு சம் கொடுத்துட்டாங்க. இந்த லென்த்ல ஏதாவது சப்பரே இந்த சம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றது தான் நம்மளோட டாஸ்கே. அதாவது இந்த லென்த்ல ஏதாவது சப்பரே வித் இந்த சம்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இருக்குன்னா ரிட்டர்ன் எஸ்ஸும், இல்லைன்னா ரிட்டர்ன் நோனும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதாங்க கொஸ்டின். சரி வாங்க கொஸ்டினை இங்க பார்க்கலாம். இப்போ 3 லென்த் இருக்கிற சப்பரேயோட லென்த் என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். ஸோ அந்த 3 லென்த் இருக்கிற சப்பரேஸ்ல ஏதாவது சம் எக்ஸாக்டா 11 இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இங்க செக் பண்ணா ஏதாவது இருக்கா? 4 3 2 ஆட் பண்ணோம்னா 4 7 9 தான். அப்ப இந்த சப்பரேஸ்ல இல்ல. நெக்ஸ்ட் சப்பரேஸ்னு பார்க்கும்போது 3 2 6, இப்போ 6 2 8 8 3 9 10 11. அப்போ இந்த சப்பரே இருக்கு. அப்ப 3 2 6. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? எஸ். ஆன்சர் எஸ். ஓகே. இப்போ இங்க பார்க்கும்போது இதுக்கு என்னது? சப்பரேயோட லென்த் 4 இருக்கணும், சம் வந்து என்னது இருக்கு? 6 தான் இருக்கணும். அப்போ இங்க பார்க்கும்போது எனக்கு என்னது? 4 சப்பரேஸ்னா 4 2 6 8 8 ஒரு 5 13. இங்க கிடையாது. அப்ப இங்க பார்க்கும்போது 5 1 6 8 10. அப்ப இங்கேயும் கிடையாது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? நோ அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணணும். சரி ஓகே. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அப்ரோச் என்ன? கரெக்டா? அப்ரோச் என்ன? இப்போ வாங்க அப்ரோச் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கிவன் அரே கொடுத்துட்டாங்க. நான் ஏன் இவ்வளோ பெருசா ஒரு அரே எடுத்திருக்கேன்னா, ஜஸ்ட் அப்ரோச்சுங்கும் போது நீங்க ஒன்ஸ் புரிஞ்சுக்கணும். கோடுன்னு பார்க்கும்போது ஈஸி தான், பட் அப்ரோச் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக. இப்போ பிங்கிறது 4, அப்ப லென்த் 4 இருக்கணும். கரெக்டா? அப்ப லென்த் கம்பல்சரி 4 இருக்கணும், சம்மும் கம்பல்சரி 10 இருக்கணும். அப்ப லென்த் 4னா ஃபர்ஸ்ட் நம்ம லென்த் 4 இருக்கிற சப்பரேஸ் செக் பண்ணிடலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் லென்த் 4ன்னும் போது என்னது? 0th இண்டெக்ஸ்ல இருந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் லென்த் 4. கரெக்டா? 0th இண்டெக்ஸ்ல இருந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிறது லென்த் 4. ஓகே. அடுத்தது என்னது? ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வந்து இது கொஞ்சம் டீடைல்டா. 0th இண்டெக்ஸ்ல இருந்து 3rd இண்டெக்ஸ். நானும் ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போடணும்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் லென்த் 4. கரெக்டா? 0th இண்டெக்ஸ்ல இருந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிறது லென்த் 4. இப்போ இதை நான் என்ன பண்ணணும்? ஸோ இப்போ இந்த சப்பரேஸ்ல சம் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். கரெக்டா? சம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த சப்பரேஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகுது, இது எண்டிங் இண்டெக்ஸ் 3ல ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கிறேன்? இங்க எழுதிக்கலாம். என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, எண்டிங் இண்டெக்ஸ் என்னது? B4ங்கிறனால 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? B4. இப்போ இதுல என்னுடைய சம் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். கரெக்டா? ஸோ அப்ப அதையும் எழுதுறதுக்காக நான் கொஞ்சம் இன்னொரு கேப் விட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் இதெல்லாம் எழுதிட்டு பிளஸ் நமக்கு ஒரு என்ன வேணும்? சம். அப்படிங்கிறத சம்மையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் சம். ஓகே. ஸோ இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டு இந்த எண்டிங் இண்டெக்ஸ் வரைக்கும் சம் என்னது? சம் ஆட் பண்ணா என்ன வரும்? 7 7 3 10 10 ஒரு 8 18 18 ஒரு 9 27. கரெக்டா? அப்ப சம் 27. இந்த 27ங்கிற சம்மா எனக்கு வேணும்? கிடையாது. அப்ப 27ங்கிற சம் எனக்கு தேவையில்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த சப்பரே லென்த்ல எனக்கு கண்டிப்பா கிடைக்கவே போகாது. இந்த சப்பரேல ஃபர்ஸ்ட் சப்பரேல வித் லென்த் 4ல எனக்கு 10ங்கிற சம் கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த சப்பரேக்கு மூவ் பண்ண போறேன். ஸோ இந்த டெக்னிக் பேர் தான் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். முதல்ல ஒரு சப்பரே எடுத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சேம் சப்பரேவை மூவ் பண்ண போறேன் அடுத்த இதுக்கு. கரெக்டா? அடுத்த இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? மூவ் பண்ண போறேன். மூவ் பண்ணனா எனக்கு ஐயோ, அடுத்த இதுக்கு மூவ் பண்ணும்போது என்னுடைய சப்பரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, இது என்னுடைய சப்பரே. நான் இந்த சப்பரேவை இப்ப அடுத்து இது என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ். கரெக்டா இருக்கா? இது என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ். அடுத்த சப்பரேஸ். ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் தெளிவா இன்னொருக்கா ஸ்டார்ட் அண்ட் எண்டு போட்டுக்கலாம். ஸோ ஒரே இடத்துல வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் எண்டு. இங்க பாருங்க, ஸ்டார்ட்ங்கிறது வந்து நான் எந்த கலர்ல மார்க் பண்ணலாம்? இப்போ ரெட் கலர்ல மார்க் பண்றேன்னு வைங்க. ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது எண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் எண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் எங்க மூவ் ஆவேன்? இதுதான் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் நான் அடுத்த இதுக்கு மூவ் ஆகுறேன்.
அடுத்து இதுக்கு மூவ் ஆகும்போது என்னது, இது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ் எங்க இருக்கும், இங்க இருக்கும். கரெக்டா, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ். இப்போ இது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். இப்போ நான் வரும்போது இது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். அப்போ இந்த விண்டோ ஆல்ரெடி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ல இருந்து என்ன பண்ணிருக்கேன், நான் ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணிட்டேன். அப்போ இப்போ என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது 1. ஓகே, எண்ட் இண்டெக்ஸ் என்னது இப்போ 4. இதோட சம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல காமனா எது இருக்குன்னு பாருங்களேன். ஸோ நமக்கு காமனா இருக்குன்னா இந்த பிளேசஸ் காமனா இருக்கு. கரெக்டா, இந்த பிளேசஸ் காமனா இருக்கு. அப்போ ஆல்ரெடி இதோட சம் உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ ஓவரால் சம் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 27. இதுல வந்து உங்களுக்கு ஓவரால் சம் என்னது 27. 27ல இப்போ இந்த இண்டெக்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்போ 27 இருக்கிறதுல ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருந்தது, 27 அப்படின்னு இருந்தது. இதோட சம் என்னது 27. இதோட சம் டோட்டலா 27. அப்போ இந்த 27ல இந்த இண்டெக்ஸ் மட்டும் எவ்வளவு வேல்யூஸ் எடுத்திருக்கு, 7 எடுத்திருக்கு. அப்ப அந்த 27ங்கிற அந்த மொத்த ஆன்சர்ல -7. ஏன்னா நீங்க இந்த இண்டெக்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 0th இண்டெக்ஸே இல்ல உங்களுக்கு. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1வது இண்டெக்ஸ். பட் இந்த 1 2 3ங்கிறது ஆல்ரெடி நீங்க இந்த 27லேயே சம் பண்ணிருக்கீங்க. புதுசா இப்ப எந்த இண்டெக்ஸ் வந்திருக்கு, 4th இண்டெக்ஸ் வந்திருக்கு. அப்ப நீங்க அதை என்ன பண்ணணும், அதையும் ஆட் பண்ணணும். பிளஸ் இந்த 4th இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 2. அப்ப ஆட் பண்ண என்னது 27 - 7 20, 20 + 2 22. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது 22. ஸோ கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? இங்க பாருங்க 3 8 8 9 10 11 11 கூட ஒரு 9 20 20 + 2 22. அப்ப இதோட சம் என்னது 22. அப்ப இந்த 22ங்கிறது வேலிடான சம்மா கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், திரும்ப நான் என்னுடைய சப்பரேவை மூவ் பண்ணணும். சப்பரேவை மூவ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், சேம் இதுதான் என்னுடைய சப்பரேனா, இந்த சப்பரேவை நான் திரும்ப மூவ் பண்றேன். ஸோ திரும்ப மூவ் பண்ணனா எனக்கு இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எது, இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, இது 22 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதை அழிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஆல்ரெடி 1ல இருந்ததா, இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னது 2ல இருக்கு. ஸோ இதே என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ் என்னது 5 அப்படிங்கிறது என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ். ஓகே, சப்போ இது என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ். அப்ப இந்த கேசஸ்ல ஆல்ரெடி 22ங்கிறது இது. கரெக்டா, ஆல்ரெடி இது 22 அப்படிங்கிறது இதோட சம். அப்போ இந்த 22ல இப்ப எனக்கு எதை ரிஜெக்ட் பண்ணணும், இந்த இண்டெக்ஸ் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் புதுசா விண்டோவை நவுத்தும் போது இங்க இருக்கிறது ரிஜெக்ட் ஆயிரும், புதுசா ஒரு இண்டெக்ஸ் கம்மிங்கா வரும். அப்ப இந்த 22ல நான் எதை பார்க்கலாம், இந்த 22ல நான் எதை மைனஸ் பண்ணலாம், இந்த 3 மைனஸ் பண்ணிக்கலாம். 22 மைனஸ் எந்த இண்டெக்ஸை ரிஜெக்ட் பண்ணணும் அந்த இண்டெக்ஸ், பிளஸ் புதுசா எந்த இண்டெக்ஸ் வந்தது, புதுசா ஒரு நியூ எண்ட் இண்டெக்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த எண்ட் இண்டெக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், அந்த புதுசாக எண்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணோம்னா 22 கூட 3 போச்சுன்னா 19, 19 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம்னா 24. அப்போ டோட்டலாக 24 செக் பண்ணணும் இந்த ஸ்லைடிங் விண்டோவில். 8 9 8 2 10 19 19 ஒரு 5 24. ஆமாங்க. அப்போ என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இப்போ 2, எண்ட் இண்டெக்ஸ் வந்து என்னது 5, எனக்கு இங்கே சம் 24. இதுவும் எனக்கு ஈக்குவல் சம் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சேம் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸை மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ண எனக்கு என்ன, இப்போ இதுதான் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ். என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ். 3ல ஸ்டார்ட் ஆவேன், 3ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிப்பேன், இங்க முடிப்பேன், 6ல முடிப்பேன். அப்போ இதுதான் என்னுடைய புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், புது எண்ட் இண்டெக்ஸ். அப்போ ஆல்ரெடி இதோட சம் என்னது 24. ஆல்ரெடி இதோட சம் 24. இதுல நான் என்ன பண்ணணும், இப்போ புது இந்த 24ல நான் எதை ரிஜெக்ட் பண்ணேன், இந்த கேஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் இண்டெக்ஸை ரிஜெக்ட் பண்ணேன். அப்போ ஆல்ரெடி இருக்கிற 24ல நான் இதோட ஆன்சர் எப்படி, இதோட சம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம், மைனஸ் எந்த இண்டெக்ஸை ரிஜெக்ட் பண்ண, செகண்ட் இண்டெக்ஸை. ஏன்னா இப்ப புது இண்டெக்ஸுங்க போது என்னது, புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸுங்க போது இதுதான் புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், புது எண்ட் இண்டெக்ஸ். பாருங்க, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 3, எண்ட் இண்டெக்ஸ் 6. இதுதான் லென்த் 4 இருக்கிறது. கரெக்டா, லென்த் 4னா இப்படிதான் இருக்கும், 3 4 5 6, லென்த் 4. அப்போ நான் ரிஜெக்ட் பண்ணேன், இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணது செகண்ட் இண்டெக்ஸ். அப்ப செகண்ட் இண்டெக்ஸை ரிஜெக்ட் பண்ணுது, செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, 8 இருக்கு, 8 ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, பிளஸ் புதுசா எந்த இண்டெக்ஸ் வந்திருக்கு, 6th இண்டெக்ஸ். அப்ப 6th இண்டெக்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணிடு. ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 24 - 8, 24 4 போச்சுன்னா 20 16 19. அப்ப இதுக்கு 19ன்னு கிடைச்சிருக்கு சம். அப்ப 19ங்கிறது நமக்கு வேலிடு கிடையாது. அப்ப இந்த 19 என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து திரும்ப ஸ்லைடிங் விண்டோவை மூவ் பண்ணணும். கரெக்டா, திரும்ப இந்த விண்டோவை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணா என்னது, புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 4ன்னு கிடைக்கும், புது எண்ட் இண்டெக்ஸ் 7ன்னு கிடைக்கும். கரெக்டா, ஸோ இது என்னுடைய புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ். இங்க பாருங்க, இது என்னுடைய புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஐயோ, இந்த கலர் இல்லை,
ஸோ இது என்னுடைய புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய புது எண்ட் இண்டெக்ஸ். அப்போ இங்க வந்து நமக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இதுவா இருக்கு, எண்ட் இண்டெக்ஸ் இதுவா இருக்கு. ஓகே, புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், புது எண்ட் இண்டெக்ஸ். இதோட சம் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு முன்னாடி இருக்கிறதோட 19, 19ல இந்த பார்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிடணும். நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதோட 19, 19ன்னா என்னது? இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் மட்டும்தான் எனக்கு இங்க காமனா இருக்கு. அப்போ இந்த பார்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடணும், இந்த பார்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடணும், இந்த பார்ட்டை ஆட் பண்ணிடணும். கரெக்டா? அப்ப இந்த 19ல எதை நான் மைனஸ் பண்ணணும்? இங்க தேர்ட் இண்டெக்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ரிஜெக்ட் பண்ண இண்டெக்ஸ் வந்து தேர்ட் இண்டெக்ஸ். அப்போ 19 மைனஸ் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 9, ஓகே, பிளஸ் ஆட் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 6, ஆட் பண்ணோம்னா 16. அப்போ 16 செக் பண்ணிடலாமா? இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும், ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருந்து 7 இண்டெக்ஸ் வரைக்கும் 5, 7, 10, 16. ஆமாங்க, அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? 16. அப்ப இதுக்கு 16 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். இந்த 16 வந்து நமக்கு சேம் லெங்தா? இந்த சம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. அப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்லைடிங் விண்டோவை அடுத்து மூவ் பண்ணுவோம். அடுத்து மூவ் பண்ணோம்னா என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 5ல இருக்கும், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 5ல இருக்கும், எண்ட் இண்டெக்ஸ் 8ல இருக்கும். ஸோ அப்ப இது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். அப்ப புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது? புது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 5, புது எண்ட் இண்டெக்ஸ் 8. அப்ப இதோட சம் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி 16 இருக்கு. ஸோ 16 மைனஸ் ரிஜெக்டட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் இண்டெக்ஸ் 2, புது இன்கமிங் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 8, அதுல இருக்கிற வேல்யூ 5. இப்போ 16ல 2 போச்சுன்னா 14, 14 பிளஸ் 5 19. அப்போ இந்த இண்டெக்ஸோட ரேஞ்ச் என்னன்னா 19. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 5, 8, 8 கூட ஒரு 14, 14 ஒரு 5, 19. அப்ப இதோடது 19. ஓகேவா? ஓகே, அப்போ இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? திரும்ப ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 6ஆவும் எண்ட் இண்டெக்ஸ் எங்க மூவ் ஆகுது? நெக்ஸ்ட் 9க்கும் மூவ் ஆகுது. கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் இதுதான் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் எது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 6லையா? 6ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 6ல ஸ்டார்ட் ஆகுது. இது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். ஓகே, அப்ப இந்த கேசஸ்லயும் அதே மாதிரி நம்ம செக் பண்றோம். சம் வருதா? செக் பண்ணி பாருங்க. 3 எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி இருக்கிறதோட ஆன்சர் 19. 19ல நம்ம என்ன பண்ணணும்? புதுசா ரிஜெக்ட் ஆனது என்னது? 19ல ரிஜெக்ட் ஆனதுன்னு பார்த்தோம்னா ஃபிஃப்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல வேல்யூ 5. ஓகே, புதுசா இன்கமிங் வந்தது என்னது? 4. 4ன்னு ஆட் பண்ணும்போது 19 மைனஸ் 1 18. அப்ப இதோட ஆன்சர் 18. 18 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற சம் கிடையாது. ஓகேவா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வேற. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணுவோம்? மூவ் பண்றோம். திரும்ப இதுதான் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், 7th இண்டெக்ஸ் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், 10th இண்டெக்ஸ் என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். அப்போ 7th இண்டெக்ஸ் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், 10th இண்டெக்ஸ் என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். இங்க சம் கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணோம்? ஆல்ரெடி இருக்கிறது 18. ஸோ இந்த 18ல ரிஜெக்ட் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 3. 18 மைனஸ் 3, புதுசா வர வேண்டிய இண்டெக்ஸோட வேல்யூ என்னன்னா 1 பிளஸ் 1 ஆட் பண்ணோம்னா என்ன? 18ல 2 போச்சுன்னா 16. அப்ப இதோட சம் வந்து 16. 16 நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. அப்ப சம் 16. இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸை மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ணனா என்னது? 8th இண்டெக்ஸ் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், 11th இண்டெக்ஸ் என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். அப்போ 8th இண்டெக்ஸ் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், 11th இண்டெக்ஸ் என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். இப்போ ஆல்ரெடி இருக்கிறது 16. 16ல நான் 7th இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா 8th இண்டெக்ஸும் போது ப்ரீவியஸா இருந்த 7th இண்டெக்ஸோட ஆன்சரை நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ 16 கூட மைனஸ் 6 பண்ணிடுவோம், பிளஸ் புதுசா வந்த இண்டெக்ஸோட வேல்யூ என்னது? 3. 11th இண்டெக்ஸ்ல இருந்து வந்த வேல்யூ 3. அப்போ 16 மைனஸ் 6 10, 13. அப்போ இங்க எனக்கு ஆன்சர் 13. 13 நான் எக்ஸ்பெக்ட் பண்றதான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 10. ஸோ அப்போ திரும்ப என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் விண்டோவை மூவ் பண்ணுவேன். விண்டோவை மூவ் பண்ணா எங்க வரும்? இங்க பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் விண்டோவோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து 9. 9ல ஸ்டார்ட் பண்ணி 10, 11, 12. இதுதான் 9ல ஸ்டார்ட் பண்ணி 12. இது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ். அப்போ 9ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 12ல முடிச்சிருக்கேன். அப்போ ஆல்ரெடி இருக்கிறதோட சம்மோட ஆன்சர் இங்கே 13. இந்த 13ல புதுசா ரிஜெக்ட் ஆனது -5, ஆட் ஆனது வந்து என்னது? 2. அப்ப ஆட் பண்ணோம்னா 13ல 5 போச்சுன்னா 10, 10, 8, 8, 2, 10. கரெக்டா? 10. இங்க என்ன வந்துருச்சு? 10ன்னு வந்துருச்சு. கரெக்டா இருக்கா? இப்போ 9ல இருந்து 12 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணனா எனக்கு இந்த சம் வந்து என்ன கிடைச்சிருச்சு? 10 கிடைச்சிருச்சு.
அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லென்த்தும் எனக்கு இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ற சம்மும் இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு பண்ணலாம். ஸோ இந்த சப்பரே எனக்கு என்னத்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும், ரிட்டர்ன் எஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இதோட ப்ரோக்ராமையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கா? சப்போஸ் இந்த இதை எடுத்துப்போம்னு வைங்களேன், இந்த கொஸ்டின்ஸ் இதை எடுத்துப்போம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ல லென்த் என்ன கொடுத்துட்டாங்க, 4 கொடுத்துட்டாங்க. ஸோ முதல்ல லென்த் என்னது 4. அப்ப முதல்ல நம்ம 4 இருக்கிறதுக்கு ஒரு சப்பரேஸை கிரியேட் பண்ணுவோம். இங்க ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸை வச்சுட்டு, அப்ப இந்த லென்த்ல நம்மளோட சம் என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணுவோம். சம் என்ன கிடைக்குது, 4 6 8 8 5 13. ஓகே, 13ங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. திரும்ப நான் என்ன பண்ணுவேன், திரும்ப என்னுடைய ஸ்லைடிங் விண்டோவை மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ணனா இதுல காமனா இருக்கிறதுங்கிறது வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் காமனா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட், ஐயோ இந்த கலர் காமனா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் காமனா இருக்கு. அப்ப புதுசா வந்து இந்த இண்டெக்ஸை ஆட் பண்ணணும், இங்க இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிற 13 கூட 4 மைனஸ் பண்ணுவேன்னா 13 மைனஸ் 4 பிளஸ் புதுசா வந்தா 1. அப்ப பண்ணும்போது 9 பிளஸ் 1 10. ஆனா 10 தான் நமக்கு கிடைக்குது. ஆனா இங்க இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, 4ங்கிற சப்பரையில 6ங்கிறது எனக்கு கிடைக்கணும். அப்ப வரல. திரும்ப நான் என்ன பண்ணுவேன், மூவ் பண்ணுவேன். என்னுடைய ஸ்லைடிங் விண்டோவை மூவ் பண்ணுனா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 2ல இருக்கும், எண்டிங் இண்டெக்ஸ் 5க்கு போயிடும். அப்ப எண்டிங் இண்டெக்ஸ் 5ங்கிறதே உனக்கு கிடையாது. ஏன்னா இதோட லென்த் என்னது, n is equal to 5. அப்ப எண்டிங் இண்டெக்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கணும், லெஸ் தென் 5 தான் இருக்கணும். அப்ப எப்போ எண்டிங் இண்டெக்ஸ் வந்து இந்த எண்டிங் இண்டெக்ஸ் லெஸ் தென் 5 இல்லாம இருக்கோ, அப்ப என்னது, அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபுல்லா எல்லா லென்த்தையும் நம்ம செக் பண்ணிட்டோம், ஆனா நமக்கு எதுவுமே கிடைக்கல. புரிஞ்சதா? ஸோ இதனாலதான் ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு விண்டோவை செட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அது என்ன பண்றோம், ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்லைட் பண்ணிட்டே வரும், மூவ் பண்ணிட்டே வரும். அதனாலதான் இந்த டெக்னிக் பேர் என்ன, ஸ்லைடிங் விண்டோ. ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். விண்டோ டெக்னிக். ஓகே, ஸோ இப்போ இது இப்படியே கோடா கன்வெர்ட் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம வந்து அந்த பின்னு கொடுத்துருக்காங்களா, பிங்கிற லென்த்துக்கு இருக்கிற சம்மை முதல்ல கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்ப இன்ட் சம் இனிஷியலா 0. ஸோ ஃபார் int I equal to 0, I less than b. கரெக்டா? b 4னா இண்டெக்ஸ் 3 வரைக்கும் ஆட் பண்ணா 4 லென்த் கிடைச்சிரும். I plus plus. இப்போ sum equal to sum plus a of I. ஓகே, இப்போ கரெக்டா ஃபர்ஸ்ட் சப்பரேஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் சப்பரேவோட லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சப்பரே இது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ல இருந்து லெஸ் தென் b வரைக்கும், ஏன்னா b 4 கொடுத்தாங்கன்னா லெஸ் தென் b வரைக்கும் இதோட சம்மை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட இந்த சம்மே நான் எக்ஸ்பெக்ட் பண்றதா இருந்தா என்ன பண்ணிடலாம், இங்கே ப்ரோக்ராமர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இங்கே ப்ரோக்ராமர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இஃப் சம் ஈக்குவல் டு சியா இருந்தா ரிட்டர்ன் எஸ். கரெக்டா? இங்கே ப்ரோக்ராமை நம்மளால ரிட்டர்ன் பண்ணிட முடியும். அப்படி இல்லைன்னா தான் நான் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ்ல செட் பண்ணணும். ஸ்டார்டிங் ஈக்குவல் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், ஆல்ரெடி ஒரு சப்பரேஸை நம்ம பார்த்துட்டோம், ஒரு சப்பரேஸை நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னது 1. கரெக்டா? இதோட எண்டிங் இண்டெக்ஸ் என்னது எக்ஸாக்டா b. இதோட எண்டிங் இண்டெக்ஸ் எக்ஸாக்டா b. அப்போ நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸை எண்டிங் இண்டெக்ஸை செட் பண்றேன். அப்போ செட் பண்ணா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 இன்ட் எண்டிங் இண்டெக்ஸ் b. நான் எது வரைக்கும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எது வரைக்கும் இந்த கண்டிஷனை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எண்டிங் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் n இருக்கிற வரைக்கும், அரேவோட சைஸா இருக்கிற வரைக்கும். அப்ப அரேவோட சைஸ் என்ன, அரேவோட சைஸ் வந்து n நம்ம எடுத்துக்கலாம். ஸோ int n equal to a dot length. ஓகே, ஸோ அப்போ while என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் n இருக்கணும், அது வரைக்கும் நான் இந்த கண்டிஷனை பண்ணுவேன். சரி, இப்போ புதுசா வந்திருக்கிற ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், சம் அப்டேட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் இதுக்கு தான் நம்ம சம் கண்டுபிடிச்சிருக்கோம் 27. ஆனா புதுசா இப்ப நான் செட் பண்ணிருக்கிற ஸ்லைடிங் விண்டோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, எண்டிங் இண்டெக்ஸ் என்னது b அப்படின்னு செட் பண்ணிருக்கேன். அப்ப இதுல நான் ரிமூவ் பண்ண வேண்டியது இதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணணும், புதுசா கிடைச்ச ஸ்டார்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். இப்ப புதுசா கிடைச்சிருக்கிற எண்ட் இண்டெக்ஸை ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு வேல்யூ நான் பண்ணணும். இப்ப பண்ணும்போது சம் ஈக்குவல் டு சம் மைனஸ் என்னது ஸ்டார்ட் இண்டெக்ஸா, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1, புதுசா கிடைச்ச ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1 நம்ம மைனஸ் பண்ணணும். a ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1 எதை ஆட் பண்ணணும், சம். ஓகே, முதல்ல சம் ஈக்குவல் டு சம் மைனஸ் ஆட் பண்ணியாச்சு. திரும்ப சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் a ஆஃப் எண்ட் இண்டெக்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த ப்ரீவியஸ் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு, புது இண்டெக்ஸை ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த சம் வந்து சியான்னு செக் பண்ணணும். இஃப் சம் ஈக்குவல் டு சியா இருந்தா ரிட்டர்ன் எஸ். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண வேணாம். என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் விண்டோக்கு போங்க. நெக்ஸ்ட் விண்டோ என்னது, உங்களோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்,
எண்டிங் இண்டெக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? இப்போ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டைமும் பாருங்களேன். ஸோ நான் இதை செட் பண்ணிட்டேன், இது ஸ்டார்டிங் இண்டெக்ஸா செட் பண்ணிட்டேன், எண்டிங் இண்டெக்ஸா செட் பண்ணிட்டேன், இந்த சம்மை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சம் வந்து ஈக்குவல் டு பிஆர் இருந்தா இங்கே ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், எண்டிங் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இண்டெக்ஸ்ல ரிமூவ் பண்ண வேண்டியது, புதுசா ஆட் பண்ண வேண்டியதுல ஆட் பண்ணி இந்த சம்மை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சியான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ஸ்டார்டிங் இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன், எண்டிங் இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன். டில் நான் இது வரைக்கும் பண்ணுவேன், இந்த எண்டிங் இண்டெக்ஸ் லெஸ் தென் என்னா இருக்கிற வரைக்கும் பண்ணுவேன். அப்ப கடைசி வரைக்கும் இந்த வைல் லூப்ல நான் செக் பண்ணி எனக்கு எஸ்ங்கிறதே ரிட்டர்ன் ஆகலைன்னா என்ன அர்த்தம், அந்த அரே ஃபுல்லா நான் செக் பண்ணிட்டேன். அப்ப அந்த லென்த்ல அந்த சம் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இல்லவே இல்லைன்னா கடைசி என்ன ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் நோ அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரி, ஓகே. நான் மேல 2 அரேவை பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எஸ் நோ அப்படிங்கிறது அவுட்புட்டா வரணும். செக் பண்ணிடலாம், எஸ் நோவான்னு. எஸ் நோ, அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். ஸோ பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புதுசாக நீங்கள் ஒரு டெக்னிக் லேர்ன் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. பாய் பாய்.